நமஸ்தே, வெல்கம் டு நிஃபியாஸ் ஆன்லைன் ஹிந்தி. நம்ம இந்த வீடியோவில் கிளாஸ் 9 NCERT சிலபஸில் இருக்கக்கூடிய தூல் லெசன், ஸோ கத்தியா பாட்டில் இருக்க தூல் லெசனுடைய 50 to 60 வேர்ட்ஸ் எழுதக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சர், பிரஷன் அண்ட் உத்தர், அதுதான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் 5 கொஷின் ஆன்சர்ஸ்க்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன். அது பார்க்கலனா அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு 6 and 7க்கான இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நிஃபியாஸ் ஆன்லைன் ஹிந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், प्रश्न 6 धूल पाठ का मूल भाव स्पष्ट कीजिए. ஸோ இந்த தூல் பாட், இந்த போயம் இருக்கு இல்லையா, இந்த போயம் பற்றி நம்மளை கிளியராக டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த போயமில் என்னென்ன படிச்சிருக்கோம், இதில் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்றத தான் நம்ம இதில் சொல்ல போகிறோம். धूल पाठ के माध्यम से लेखक ने धूल को है नहीं श्रद्धेय बताया है. धूल पाठ के माध्यम से, ஸோ இந்த தூல் அப்படின்ற இந்த பாட் மூலியமாக லேக்கக் நே ஆத்தர் धूल को, இந்த தூலை ஹே நஹி ஸ்ரத்தை பத்தாயா ஹே. ஸோ இது சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. ஸ்ரத்தை பத்தாயா, ஸ்ரத்தை அப்படின்னா ரொம்ப ரெவரண்ட், ரொம்ப ஒரு சில விஷயத்தை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இந்த போயமில் கொடுத்துருக்காரு. ரெஸ்பெக்ட்ஃபுல் இன் த சென்ஸ் இந்த தூலை பற்றின நிறைய தாட்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு. पाठ के माध्यम से धूल की उपयोगिता एवं महत्व को भी बताया गया है. धूल पाठ के माध्यम से, இந்த பாட் மூலமா धूल की उपयोगिता, धूल की उपयोगिता அப்படின்னா இந்த தூளுடைய யூஸ், என்னென்ன யூசஸ் இருக்குது, யூசஸ் என்வ அண்ட் மகத்துவ அப்படின்னா அதோடைய அந்த பெஸ்ட், அது ரிலேட்டடாக இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உபயோகித்தானா யூஸ்ஃபுல், ஸோ எவ்வளோ அதுக்கு எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்றது. மகத்துவ அப்படின்னா அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட், நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஸோ அதோடைய யூசஸ் பற்றியும் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் நமக்கு இதில் சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாருங்கள், धूल बचपन की अनेक यादों में जुड़ी है. धूल அப்படின்றது பச்பன் கி அப்படின்னா சைல்டுஹுட்டில் அனேக்னா மெனி, ஸோ பல மெமரிஸோட லிங்க் ஆகிருக்கு. யாதோ மீன்ஸ் மெமரிஸ், ஸோ மெமரிஸோட லிங்க் ஆகிருக்கு. शहर वासियों की चमक दमक के प्रति लगाव एवं धूल को है समझने की प्रवृत्ति पर कटाक्ष करते हुए लेखक ने कहा है कि शहरी सभ्यता आधुनिक बनने के नाम पर धूल से स्वयं ही दूर नहीं भागती, बल्कि अपने बच्चों को भी उसके सामीप्य से बचाती है. ஸோ சிம்பிளான ஒரு விஷயத்தை தான் கொஞ்சம் இவ்வளோ பெருசாக சொல்லியிருக்காங்க. ஷஹர் வாசியம் அப்படின்னா சிட்டி சைடில் இருக்க பீப்புள். ஸோ சிட்டி பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, சிட்டி பீப்புள் கி சமக் தமக், ஸோ அவங்க அதாவது எதெல்லாம் வெளியே பார்க்க நல்லா ஷைனிங்காக இருக்கோ அதுதானே அவங்க ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கே பிரதி லகாவ், ஸோ அது ரிலேட்டடாக யோசிச்சுக்கிட்டு என்வ धूल को है समझने के प्रवृत्ति पर. ஸோ धूल அப்படின்றது அது அந்த மண் இருக்கு இல்லையா, அது ஒரு அன்வான்டடு, அது ரொம்ப டஸ்டான ஒரு விஷயம், அது டர்ட் அப்படின்னு சமஜ்னே அப்படின்னு திங்க் பண்ணுறது ஒரு ட்ரெண்டாக இருக்குது. பிரவருத்தி அப்படின்னா ட்ரெண்டு. ஸோ மண் மேலே பட்டுருச்சா, ஸோ மண் அப்படின்றது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம், மண்ணிலேருந்து எவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கு அப்படின்றது நம்ம ஒரு வில்லேஜ் சைடில் போனோன்னா அது பெருசாக தெரிஞ்சிக்காது. அதே சிட்டி சைடில் நம்ம ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் மண் ஓட்டியிருந்தாலும் ஜஸ்ட் நம்மளை கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. கி பிரவருத்தி பர் கட்டாக்ஷ கர்த்தே ஹுயே, இந்த இடத்துல கட்டாக்ஷ அப்படின்றத கிண்டல், ஸோ கிண்டல் பண்ணுறது. லேக்கக் நே கஹா ஹே, ஸோ இந்த விஷயத்தை தான் லேக்கக் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஷஹரி சபியதா ஆதுனிக் பன்னை கே நாம் பர். ஷஹரி சபியதா, ஸோ அந்த சிட்டி சைடில் இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய ஹேபிட்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய கல்ச்சராக இருக்கட்டும், அது எல்லாமே ஆதுனிக் பன்னைக்கே நாம் பர். ஆதுனிக் அப்படின்னா மாடர்ன், ஸோ மாடர்ன் ஆகிறோம் அப்படின்ற பேரில், நாம் பர்னா அந்த பேரில், धूल से स्वन्य ही दूर नहीं भागती. ஸோ அந்த தூள், அந்த மண் அப்படின்ற விஷயத்துலேருந்து ஸ்வன்யமே அப்படின்னா செல்ஃபு, ஸோ அவங்க மட்டும் தூரமாக போகாமல், பல்கி
rather than. So बल्कि அப்படின்னா rather than अपने बच्चों को भी उसके सामीप्य से बचाती है. அவங்க மட்டும் அந்த மண் அப்படின்ற இதிலிருந்து தூரம் போகாமல் தன்னுடைய குழந்தைங்களையும் வந்து அதிலேருந்து ரொம்ப தூரமாக்குறாங்க. அது ஒரு டர்ட்டு, அது மேலே படக்கூடாது, அதில் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிட்டி சைடில் இருக்க பீப்புள் வந்து சொல்கிறாங்க அப்படின்றது தான் இங்கே ரைட்டர் சொல்லியிருக்காரு. இது நீங்கள் 2 சென்டென்ஸாக பிரித்து எழுதலாம். ஸோ இது இந்த ஷஹர்வாசியம் இருக்குல்ல, இதை வந்து समझने की प्रवृत्ति पर कटाक्ष करते हुए இதோட ஒரு ஸ்டாப் பண்ணிவிட்டு லேखक கஹா, இந்த விஷயத்தை தான் ரைட்டர் இப்படி சொல்கிறாரு அப்படின்றத எழுதலாம். दूल को श्रद्धा भक्ति स्नेह आदि भावनाओं की अभिव्यक्ति के लिए सर्वोत्तम साधन बताया गया है. धूल को, ஸோ அந்த தூளை வந்து ஸ்ரத்தா பக்தி அப்படின்னா டிவோஷனல், ஸ்னேஹ் அஃபெக்ஷன், ஆதி பாவனாவும் இந்த இடத்துல இந்த பாவனாவும் அப்படின்றது இந்த எல்லா விஷயங்களோட, அதாவது இந்த டிவோஷனல் அஃபெக்ஷன் இந்த எல்லா விஷயங்களோட அபிவியக்தி மீன்ஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்க்காக சர்வோத்தம் சாதன் அப்படின்றது த பெஸ்ட் திங், ஒரு சிறந்த விஷயமாக காட்டுறாங்க. दूल हमें लोक संस्कृति से जोड़ती है. दूल हमें लोक संस्कृति அப்படின்றது என்ன, இந்த இடத்துல லோக் சன்ஸ்கிருதி அப்படின்றது நாட்டுப்புற கலாச்சாரம் அப்படின்றது ஒரு ட்ரெடிஷ்னல் கல்ச்சர். ஸோ ட்ரெடிஷ்னல் கல்ச்சரோட வந்து இது லிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. इसके नन्हे कण भी हमें देशभक्ति का पाठ पढ़ाते हैं. इसके नन्हे कण அப்படின்னா ஸ்மால் பார்ட்டிகல்ஸ், அந்த டஸ்டுடைய ஒரு ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் கூட நமக்கு தேஷ்பக்தி கா பாட், ஸோ இந்த தேசத்தினுடைய சில விஷயங்களை வந்து நமக்கு சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. दूल की वास्तविकता का ज्ञान कराना ही इस पाठ का मूल भाव है. दूल की वास्तविकता அப்படின்றது என்ன இந்த இடத்துல அப்படின்னா ரியாலிட்டி. ஸோ தூளுடைய ரியாலிட்டியை பற்றி லேர்ன் பண்ணிக்கிறது தான் இந்த பாட்டுடைய மூல் பாவ், இந்த பாட்டுடைய ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஞான் கரானா அப்படின்னா நாலேஜ், இதை பற்றின நாலேஜ் கேதர் பண்ணுறது தான் இந்த பாட்டுடைய ஆப்ஜெக்டிவ். ஸோ மூல் பாவ் அப்படின்றது இந்த பாட்டுடைய ஆப்ஜெக்டிவே வந்து இதே தான். ஸோ அந்த தூள் பற்றி நம்ம படிக்கணும், தூள் அப்படின்றது எவ்வளோ மகத்துவமானது, அது எவ்வளோ முக்கியத்துவமானது அப்படின்றத லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு சென்ஸில் தான் இந்த தூள் அப்படின்ற ஒரு பாட்டே வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. யார் ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ தூள் பாட் கா மூல் பாவ். ஸோ மூல் பாவ் அப்படின்னா அதோட ஒரு மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத தான் நீங்கள் இங்கே லிஸ்ட் பண்ண போகிறீங்க. பேராகிராஃபாக இருந்தாலும் பாயிண்ட்ஸாக நீங்கள் ஹிண்ட் எடுத்து படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இந்த क्वेश्चனை எழுதலாம். नेक्स्ट प्रश्न 7. कविता को विडंबना मानते हुए लेखक ने क्या कहा है. लेखक எதுனாலுமே ஆத்தர் தான். இது வந்து என்னென்னா விடப்னா சரிங்களா. ஸோ விடப்னா அப்படின்னா ஐரானி, விச் மீன்ஸ் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான அந்த மாதிரி சம் சிச்சுவேஷன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க போயமில். அன்யூஷுவலான, அன்எக்ஸ்பெக்டடு, நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம அப்போவோ பார்த்துருக்க மாட்டோம், ரொம்ப ரேராக நம்ம அதை பற்றி பார்த்துருப்போம், அதை பற்றி கேட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயத்த எதுவும் இந்த போயமில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக தான் இதில் கேட்குறாங்க. लेखक ने किसी पुस्तक विक्रेता द्वारा दिए गए निमंत्रण पत्र में गोधुली बेला का उल्लेख देखा तो उसे लगा कि यह कविता की विडंबना है. ஸோ இந்த விடப்னா அப்படின்னா ஐரானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சம்திங் ஒரு அன்யூஷுவலான ஒரு சுச்சுவேஷன் பற்றி நோட் பண்ணியிருப்பாங்க. அந்த சுச்சுவேஷன் தான் என்ன அப்படின்றதுனா இந்த கோதுலி பேலா அப்படின்றது ட்வைலைட் சுச்சுவேஷன். நம்ம ஆல்ரெடி இந்த கோதுலி அப்படின்றது படிச்சிருக்கோம். இந்த கோதுலி அப்படின்றது என்ன அப்படின்னா சன்செட் ஆன பிறகு சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட், அதுதான் ட்வைலைட், அந்தி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அது இங்கிலீஷில் வந்து ட்வைலைட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹிந்தியில் வந்து கோதுலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷனை பற்றி தான் இந்த பேராகிராஃபில் நம்ம படிக்க போகிறோம். லேखक ने किसी पुस्तक विक्रेता द्वारा லேखक ने ஸோ இந்த ஆத்தர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து ஒரு புஸ்தக் விக்ரேதா அப்படின்னா புக் செல்லர்ஸ் கிட்டேருந்து ஒரு நிமந்திரன் பத்திரன் அப்படின்னா ஒரு இன்விடேஷன் லெட்டர் ஒன்று வருது. அந்த இன்விடேஷன் லெட்டரில் கோதுலி பேலாக்கா உல்லேக் தேகாத்தோ, ஸோ அந்த இன்விடேஷன் லெட்டரில்
இந்த கோதுலி பேலா இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உல்லேக்னா மென்ஷன். ஸோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்த உடனே देखा तो उसे लगता है कि ये कविता की विडंबना है. ஸோ அதை பார்த்தோன்னே இது வந்து ஓகே இந்த போயமுடைய ஒரு சிச்சுவேஷனை தான் இங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. कवियों ने कविता में बार बार गोधुली की इतनी महिमा गाई है कि पुस्तक विक्रेता महोदय उस शब्द का प्रयोग कर बैठे. कवियों ने कविता में, ஸோ கவியும் அப்படின்னா ஆத்தர், கவிதா அப்படின்னா போயம். போயட்ஸ் வந்து போயமில் அடிக்கடி ஆக்சுவலாக இந்த போயட் அப்படின்றது இந்த போயம் மென்ஷன் பண்ணுறது. பார் பார் அடிக்கடி கோதுலிக்கு இத்தனி மஹிமா காய் ஹே. கோதுலி இந்த ட்வைலைட் பற்றி நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. கி புஸ்தக் விக்ரேதா மஹோதய், ஸோ அந்த ரெஸ்பெக்டட் புக் செல்லர் வந்து அந்த ஒரு வார்த்தையே வந்து பயன்படுத்தி பார்த்துட்ருக்காரு. பிரயோகம் அப்படின்னா யூஸ் பண்ணுறது. परंतु मीन्स बट सच परंतु सच यही है. उनमें இதுதான் என்ன அப்படின்னா कि शहरों में न तो गाये होती है न गोधुली बेला. ஸோ இந்த சிட்டி சைட்ஸ்லலாம் வந்து இந்த அந்தி நேரம் பற்றி பெருசாக சொல்கிறது இல்லை. ஸோ அந்த காத்தி ஹோத்தி அப்படின்றது காயே ஹோத்தின்றது பாடுறது. ஆக்சுவலாக இங்கே பாடுறது எழுதுறது எல்லாமே சிமிலர் தான். ஸோ போயம் வந்து கவிதை எழுதுவது கவிதை பாடுவது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதனால் இங்கே காயே ஹோத்தின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷஹர் இந்த சிட்டி சைட்லலாம் இந்த அந்தி நேரம் பற்றி பெருசாக பேசுறது கிடையாது, பாடுறது கிடையாது. अतः therefore यह गोधुली शब्द केवल कविता के गुणगान को सुनकर प्रयुक्त हुआ है. अतः therefore यह गोधुली शब्द, இந்த கோதுலி அப்படின்ற இந்த வார்த்தை கேவல் கவிதா கேவல் அப்படின்னா ஒன்லி இந்த போயமுடைய சில கேரக்டர் சில விஷயத்தை சொல்கிறதுக்காக இதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா அந்த கோதுலி அப்படின்ற அந்த டேர்முக்கான விஷயத்தை தான் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு இன்விடேஷன் லெட்டர் இருக்கும். அந்த இன்விடேஷன் லெட்டரில் இந்த வேர்டை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த வேர்டுக்கு என்ன மீனிங், ஏன் அங்கங்கே பயன்படுத்தியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் இந்த போயமில் இருக்க சில விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த கோதுலி அப்படின்ற சப்தம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. தட் இஸ் ஒன்லி ஃபார் திஸ் போயம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த போயமில் இந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முரண்பாடான ஒரு விஷயம். ஸோ அன்யூஷுவலான ஒரு சுச்சுவேஷனை வந்து இந்த போயமில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய கீவேர்டு என்ன அப்படின்னா இந்த கோதுலி பேலா அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அந்தி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை தான் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி எழுதணும். அதுக்கப்புறமா புஸ்தக் விக்ரேதா அப்படின்னா புக் செல்லர்ஸ். ஸோ அவர் இந்த போயம் பற்றியும் போயட் பற்றியும் சொல்கிற மாதிரி இருக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட நம்ம வந்து 7 கொஷின் அண்ட் ஆன்சரும் வந்து பார்த்துட்டோம். இதை வந்து நீங்கள் அகைன் அண்ட் அகைன் படிச்சுக்கிட்டே இருங்க, எழுதி பாருங்கள், பாயிண்ட்ஸாக படிங்க. அப்போ தான் உங்களால் கொஷின் ஆன்சர் வந்து ஈஸியாக எழுத முடியும். தேங்க்யூ, தன்யவாத்.